வருகிற வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அலங்கரிப்பார் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த காலவேளையில் பக்கத்து கையை பிடி சொல்லுங்கள், உங்களை அலங்கரிக்க போகிறார். இந்த 9வது மாதம் அலங்கரிப்பின் மாதம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, தனிப்பட்ட சூழ்நிலைகளை, எதிர்பார்ப்புகளெல்லாம் இந்த மாதம் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை அலங்கரிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அலங்கரிப்பு மாதமாய் காணப்படும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், மோசே மரித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், மோசே மரித்து போனால் நீ எழும்பி நின்று யோர்தானை கடந்து செல், அப்பொழுது நான் தேசத்தில் கால் வைக்க இடத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அவனோ மனம் கலங்கினவனாய் இவ்வளவு வாக்கு தத்தத்தை கொடுத்து உன்னை நான் அலங்கரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்க சொன்ன வேளையில் அவன் மனம் கலங்கி வேதனையோடு, இனி என் ஊழியத்தில் இந்த ஜனங்களை எப்படி நடத்துவேன், எப்படி ஜனங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி மன வேதனையோடு இருக்கும்போது தான் அவனை பார்த்து சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மோசேயோடு இருந்தது போல் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இந்த காலவேளையில் அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் அநேக வாக்கு தத்தத்தை கொடுத்தும் அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்து கடந்த மாதம் ஒன்று நிறைவேறவில்லை என்று கலங்கி வந்திருக்கிறாயோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவுக்கு தெரியும் மோசேயோடு எப்படி இருந்தாரோ அப்படி என்னோடு கூட இருப்பேன் அறிந்தபடினால்தான் அவன் தைரியமாக இறங்கினான். அல்லேலூயா. இன்றைக்கு காலை உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், நான் மோசேயோடு மாத்திரமில்லை, யோசுவாவோடு மாத்திரமில்லை, உன்னோடு கூட நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி பல வாக்கு தத்தங்களை கொடுத்து அவனை அலங்கரித்தார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் யோபு சொல்லுகிறான். எனவே தான் யோபு சொல்கிறான். யோபின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீங்களா எனக்காக யாராவது ஒருவர்? யோபின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்போதும் அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு யோபுவை பார்த்து சொல்கிறார். எல்லாம் இழந்து போன பொழுது, எல்லாம் சூழ்நிலை அற்ற பொழுது, இன்னைக்கு நீ உன்னை மகிமையினால் கனத்தினால் உன்னை அலங்கரிப்பேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ என்னெல்லாம் இழந்திருக்கிறாயோ, இதெல்லாம் உன்னை விட்டு வெளியே போயிருக்கோ, இந்த மாதம் அதை மகிமையினாலும் கனத்தினால் அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் பல விதங்களில் தேவன் அலங்கரித்திருக்கிறார். ஒரு சில அலங்கரிப்பை குறித்து உங்கள் மத்தியில் பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36:34. பாழாக்கப்பட்ட தேசம் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக, ஆமென், அல்லேலூயா, பாழான தேசத்தை இன்றைக்கு ஒன்று அலங்கரிக்க போகிறார். உன் குடும்பம் பாழா போச்சா? உன் வாழ்க்கை பாழா போச்சா? உன் தொழில் பாழா போச்சா? அன்று இந்த காலை வேளையில் பாழான சூழ்நிலை இருக்கிற உன்னை கர்த்தர் இந்த மாதம் அலங்கரிக்க போகிறார். இவர்கள் பாழானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி உன்னை குறித்து யார் என்ன பேசின கவலைப்படாத, ஆண்டவர் இந்த மாதம் உன்னை அலங்கரிக்க போகிறார். எந்த இடத்துல உன்னை பாழாக்கினார்களோ அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ண போகிறார். ஆமென். தயவு சொந்து போகாதே. பாழான இடத்தை அவர் பயிர் நிலமாய் ஆக்கி செழுமையாய் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கு ஒரு செழிப்பின் ஆண்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதம் பாழான இடமெல்லாம் செழிப்பாய் காணப்படும், ஆசீர்வாதமாய் காணப்படும். பல நன்மைகளை கர்த்தனுக்கு தந்து பாழான இடத்துல ஊளைகள், அதாவது நரி ஊளையிடும், என்ன இடுங்கும், நரி கோட்டாந்தான் விடும். ஆனால் அப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த இடத்துல உனக்கு ஒரு பயிர் நிலமாய் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ராஜாவுக்கு இந்த அலங்கரிப்பு இந்த மாதத்தில் எனக்கு தரப்போகிற ஆண்டவர் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா.
ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 31:12 வாசிப்பீங்களா? சங்கீதம் 31:12. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுமையாய் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். தாவீது சொல்லுகிறான், நான் எல்லாரும் செத்தவனைப் போல மறக்கப்பட்டேன், என் வாழ்க்கை உடைந்த பாத்திரமாக இருக்க, உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, யாரும் அங்கீகரிக்க முடியாத பாத்திரமாய் நான் காணப்படுவேன்னு சொல்லி வந்திருக்கிறாயோ, ஆண்டவனை பார்த்து சொல்ல, உடைக்கப்பட்டவைகளை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ எதெல்லாம் உடைஞ்சிருக்கியோ, எதெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கிறியோ, எதெல்லாம் துக்கப்பட்டு இருக்கிறியோ, எதெல்லாம் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் கால வேளையில் உன்னை அலங்கரிப்பார் என்று வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நிலைமையில் நீ வந்திருக்கலாம், ஆனால் இந்த காலையில் தீர்க்க தரிசனமாக ஆண்டவங்களோடு கூட பேசுகிறாரு. உடைக்கப்பட்ட குடும்பம், உடைக்கப்பட்ட பிள்ளைகள், உடைக்கப்பட்ட வியாபாரம், உடைக்கப்பட்ட ஊழியங்கள், உடைக்கப்பட்ட தரிசனங்கள், உன் சம்பளம் எவையெல்லாம் உடைக்கப்பட்டாலும் இந்த மாதம் உன்னை அலங்கரித்து தேவைகளை, குறைவுகளை நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு ஜீவிக்கிறார். மகளே, உடைக்கப்பட்ட நிலைமையில் வந்த உன் கண்ணீரை காண்கிறார். அன்னால் உடைக்கப்பட்ட நிலைமையிலே 10 ஆண்டுகள் உடைக்கப்பட்ட நிலைமை, 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் உடைக்கப்பட்ட நிலைமையில் அன்னால் வாழ்ந்தாள். அவள் குழந்தை இல்லாதனால் உடைக்கப்பட்ட நிலைமை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தெய்வ சமூகத்தில் இறுதி கண்ணீரை போல் தண்ணீரை போல் ஊற்றின பொழுது அவள் முகம் துக்க முகமாய் இல்லை, சந்தோஷத்தின் முகத்தாய் அலங்கரித்தாள். இந்த காலை எத்தனை ஆண்டுகளை உடைக்கப்பட்டிருந்தாலும், வருஷம் ஓடிட்டே இருக்கே, என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நடக்கவில்லையே, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி வந்திருக்கலாம். ஆண்டு இந்த காலை உன்னோடு கூட பேசுகிறான். மகளே, மகனை சொந்து போகாதே, உன்னை அலங்கரிக்கிற காலம் வந்து விட்டது. உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் உருவாக்கப்படுகிற காலம் வந்து விட்டது. நீ கொய்யவன் கையில் அடங்கி இருப்பாயானா, கொய்யவன் கையில் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி நடப்பாயானா, எத்தனை உடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் மிதித்து திரும்ப உன்னை உருவாக்கி கனமுள்ள பாத்திரமாய் மாற்ற உள்ள அலங்கரிப்பின் பாத்திரம் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை ஒன்றை சொல், ஆண்டவரே, நான் எவ்வளோ உடைக்கப்பட்டாலும் உன் கரத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், உன் பிரசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன், உன் சமூகத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். எப்பொழுதுமே எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்குமானா, என்னை பாதுகாக்கிற இடம் இருக்குமானா உங்களுடைய தெய்வீக கரம் மாத்திரமே. அந்த கொய்யவன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல இந்த காலவழி நான் படைக்க நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். எந்த இடங்கள் உடைக்கப்பட்டிருக்கோ, எந்த சொல் உடைக்கப்பட்டோ அதை சரி செய்து அலங்கரித்து கனமுள்ள பாத்திரமாய் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த காலவழி ஆண்டவரே உமக்கு மகிமை என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நெகேமியான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜாதிகளுக்குள்ள உன்னை சிதறடிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மீறினால நீ சிதறடிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. நீ தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்வு நிமித்தமாய், தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ்வு நிமித்தமாய், தேவனுக்காய் உண்மையாய் வாழ்வு நிமித்தமாய் அநேகர் நிமித்தமாய் நீ சிதறிக்கப்பட்டு இருக்கிறாயோ, சிதறிக்கப்பட்ட நிலைமையில் உன்னை வேத சொல்லியிருந்த அலங்கம் சிதறிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஜனங்களெல்லாம் அங்கே சிதறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்பது இங்கே அழகாக நெகேமியா சொல்றார். நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்கலைன்னா அது சிதறிக்கப்பட்டு போவாயாமா. ஆமென். ஆனால் அப்படி சிதறிக்கப்பட்ட இடத்தை தான் ஆண்டவர் நெகேமியை கொண்டு கட்டி எழுப்பி அலங்கரித்தார். 53 நாளிலே அந்த அலங்கத்தை கட்டி அலங்கரித்தார். அல்லேலூயா. இந்த காலவழியில் ஒருவேளை வாழ்க்கையில் சிதறிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்ப வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல சிதறி இருக்கிற,
யார் மூலமாய் சிதறிக்கப்பட்டு இருக்கிற? ஒரு சொந்த பந்தம் மூலம் சிதறிக்கப்பட்டு இருக்கலாம், நண்பர் மூலமாய் சிதறிக்கப்பட்டு இருக்கலாம், உன்னோடு கூட பழகினவர்கள் உன்னை குறித்து ஏளனமாய் சொல்லி சிதறிக்கப்பட்டு சூழல் போய்கொண்டிருக்கலாம். ஆண்டு இந்த கால தீர்க்க தரிசனமாக சொல்ல, எந்த மனுஷனால், எந்த மனுஷியால், எந்த தலைவனால், எந்த தலைவியனால் சிதறிக்கப்பட்டு அதே இடத்துல உன்னை அலங்கரிக்க வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. அநேக சல்பா துபியா இறங்கினார்கள் சிதறிப்பதற்கென்று ஒரு கூட்டத்தை அவன் சாத்தான் எழுப்பினான். ஆனால் ஆண்டவர் விடலை, ஆண்டவர் விடமாட்டார். ஏன்னா உன்னை சிதறிக்க விடமாட்டார். நீ கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீ அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் முன்னை முன்குறித்து கொண்டு வந்திருக்கிறார். அலங்கரிக்கப்படுகிற தேவன் உன்னோடு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் எனக்காக வாசிப்பீர்களா? தாவீதுக்கு சங்கீதம் 23:5. சத்துருக்கு முன்பாக நீ என் பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கரங்களை தட்டுவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா? சத்துருவுக்கு முன்பாக உன் பந்தை ஆயத்தப்படுத்த போகிறார். உன்னை எண்ணெயினால் அலங்கரிப்பார். சத்துருக்கு ஒரு பந்தி வைத்திருக்கிறார் சொன்னால், உனக்கு சத்துரு என்ன கொடியேற்றினால் அவர்கள் முறிந்து விழுவார்கள், நானோ எழுந்து நிற்போம். அல்லேலூயா. இந்த காலை சத்துருனால பிடிக்கப்பட்டு இருக்கிறாயோ, பல சரீர பலவீனங்கள், வருமானத்தில் குறைவுகள், மந்திர தந்திரங்கள், பிள்ளி சூனிகள், பலவித சத்துருவின் போராட்டத்தில் இந்த உலகத்தில் உண்டு. எல்லாரும் கவுத்துவதுக்கு பிசாசை யாரை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். பட்சிக்கிறவன் அவன் இறையை பட்சிப்பது போல விழுங்க பார்க்கிறான். ஆனால் வேத அவனுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துகிறவர். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வேத சொல்லுது, சத்துருவே நீ கீழே விழுந்தாலும் சந்தோஷப்படாது. சத்துருவே நீ கீழே விழுந்தாலும் சந்தோஷப்படாது. என்னை சுற்றி கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ பார்த்து சொல்லணும், சத்துருவே என்னை பார்த்து நீ சொல்லணும், நீ கீழே விட சந்தோஷப்படாத. என் தேவன் ஒரு பந்தை வைத்திருக்கிறார். என் தலையை அபிஷேகம் பண்ணுவா. என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையை கொடுத்தனை உயர்த்துவா. நான் ஒரு சுற்றி வெளிச்சமாக அடுக்கிடுவா. ஏனால் சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போவான். அல்லேலூயா. எதிர்த்து அவனோடு கூட போராடுவோம். எதிர்த்து தைரியமாய் வழக்காடுகிற நீதிபதி எல்லாம் இருக்கலாம். எந்த சூழலில் எதிர்த்தின் பயனால் ஆண்டு உனக்காக வழக்காடி உன்னை சத்துரு கீழே தள்ளி மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கொடுத்து அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அவர் சோதிக்கப்படுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற உனக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். பக்கத்தில் போய் சொல்லுங்க, என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கலக்கம் வந்தாலும், அந்த சோதனையிலிருந்து விடுவிக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை சோதனை, எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், உடைந்து போன நிலைமைகள், பல சோதனை, எவ்வளோ முயற்சி எடுத்து விழுந்து விழுந்து எதிர்க்கிறே, எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லையே, ஒரு மாற்றமே இல்லையே என்று சொல்லி கலங்கி வந்திருக்கிற உன்னை பார்த்து அந்த காலவே பேசுகிறார். என்ன சோதனை வந்தாலும் கவலைப்படாத, உன்னை அலங்கரித்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. கொரிந்தியர் சொல்லப்பட்டது, மனிதன் மீறி ஒரு நாள் தேவன் சோதிக்கப்பட மாட்டார். பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கப்பட்டார். நான் இன்னொரு வருஷத்தில் எவ்வளவு நீ சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதிக்கக்கூடிய வழி வாசலை கத்த திறக்கிற தேவன். ஆமென். எந்த சோதனை உனக்கு வருதோ அதே சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வந்தான். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வெளியே நிறுத்தும்போது அவன் கானான் தேசத்தில் பலியிட போகும்பொழுது தான் ஒரு பெரிய சோதனை, செங்கடல் அவனுக்கு சோதனையாய் காணப்பட்டது. ஆமென். 40 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்கு ஜனங்களை விடுவித்து வெளியே சந்தோஷமாக வேத சொல்லி வெள்ளியோடும் பொன்னோடு புறப்பட்டு வந்தார்களாமா.
இதெல்லாம் இழந்து வந்தால் திரும்ப ஓடி வந்தால் அந்த சோதனை அவங்களை விடலை, அந்த அடிமைத்தனத்தின் ஆய் விடலை. திரும்ப அவங்களை அழிக்க வேண்டும், அவனை நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொல்லாத பிசாசு பார்வோனை ஏறி தொடர்ந்து வந்தான். அல்லேலூயா. வேத சொல்லுது, முன்னாடி ஒரு செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய குதிரை வீரர்கள் எல்லாம் மனம் அடிந்து சொல்கிறாங்க, ஐயோ இப்படிப்பட்ட சோதனை நான் எப்படி தாங்க போகிறோம், எப்படி இந்த சோதனையை பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போல இந்த வனாந்திர சாக போகிறோமே என்று சொல்லி மனம் கலங்கிற வேளை தேவனாய் கர்த்தர் மோசையோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னைக்கு நீ சோதனை மத்தியிலே கலங்குறாயோ, என்றைக்கு வேதனைப்படுகோ, நான் தேவன் பேசுகிற ஆண்டவர், உன் முறையீடலை கேட்கிற ஆண்டவர், உன் கூக்குரலை சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். அவன் சொன்னார், மோசே உன் கையில் இருக்கிறது கோலை நீட்டு என்று சொன்னார். ரெண்டாக பிளந்தா. எந்த சோதனை கவிழ்க்க வேண்டும் நினைத்ததோ, அழிக்க வேண்டும் நினைத்ததோ, அந்த பாதிரை கர்த்தர் பிளந்து வெளியே கொண்டு வந்தார். கரங்களை தட்டுவோமா? இன்றைக்கு உனக்கு முன்பாக என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனை பிளந்து விடத்தக்க கிருபை உள்ள தேவன் உன்னை அலங்கரிக்க நடத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. வேத சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவோடு பாடுபட்டால் அவருடைய மகிமை ஆளுகை செய்வாய் என்று வேத சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தை சோதனை பாடு வரலாம். இன்னைக்கு அன்னைக்கு வாழ்க்கையில் பாடுகளை பார்க்கிறோம், ஆனால் பாடுகளுக்கு அப்புறம் என்ன வைத்திருக்கிறாய் நினைந்தோம்னா அந்த பாடுகளெல்லாம் நமக்கு பெருசாய் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. சோதனையில் பல சோதனை வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனால் அந்த சோதனைக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாய் உணர்ந்து கொள்வாயானால் அந்த சோதனை நமக்கு பெரிதாய் தெரியாது. ஆமென். அந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் விரிவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜனங்களை நடத்தினார். இந்த காலை உன்னை நடத்த வல்லம தேவனாய் இருக்கிறார். கரங்களை மூடி, ஆண்டவரே இந்த காலவெளியில் என் தேவனாய் கர்த்தர் யோசுவாவை அலங்கரித்தீர். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் உனக்கு ஒரு உறுப்பை இருப்பதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசப்படுது உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், பலங்கொண்டு திடம்